கட்டடத்தை வலுவா கட்டியிருக்காங்களா இல்லையான்னு இப்ப நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு இன்ஜினியர் இருக்காங்க மேடம். அவங்க செக் பண்ணிட்டு ஒரு லெட்டர் கொடுத்தா அதை பார்த்துட்டு அப்புறமா கூட பணத்தை கொடுங்க. ம் சரி, அப்படின்னா நாளைக்கு வந்து அவரை என்ன பார்க்க சொல்லுங்க. ஓகே மேடம். முத்து, அவர் கட்டடத்தை சரி பார்த்துட்டு அவர் கைப்பட எழுதி கொடுத்ததும் நான் பணத்தை கொடுக்க கையெழுத்து போடுறேன். என்னம்மா இது? உங்க பொண்ணு வந்து சொன்னாங்கன்னு யோசிக்காம இப்படி பண்றீங்களே. இப்படி யார் வந்து சொன்னாலும் கேட்பீங்களா? நீங்க தானே தலைவி, நீங்களா முடிவெடுக்க மாட்டீங்களா? போதும், நான் எப்படி முடிவெடுக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லாதீங்க. ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு. நீங்க கட்டின அந்த கேண்டீன் கட்டடம் வலுவா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பணம் கொடுக்கறதுல தப்பு இல்லையே. நீங்க கிளம்புங்க, அந்த கட்டடத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானே உங்களை கூப்பிடுறேன். நீ நல்லது செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தோட தானே இந்த பதவியில வந்து உட்கார்ந்த. அப்புறம் ஏன் பயப்படுற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு இந்த பதவியெல்லாம் சரியா வராதுங்க. வேண்டாங்க, நான் விலகிடுறேன். சரி, அதெல்லாம் விடு ஜானகி. அத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ஜானகி, இது நம்ம தமிழ்வாணன் தம்பி கொண்டு வந்திருக்கிற இட்டாலியன் கேக்கு. சாப்பிடு. சாப்பிட்டு பாரு. சினுவா, சாப்பிடுங்க. இதே மாதிரி நீ எனக்கு செஞ்சு கொடு. எனக்கு உன் கையால இந்த கேக்க செஞ்சு சாப்பிடணும் போல தோணுது. என்னங்க இது? திடீர்னு ஏதோ பேரு தெரியாத கேக்கெல்லாம் செஞ்சு கொடுன்னு கேட்டா நான் எப்படிங்க? நீ என்ன பண்ணுவியோ எப்படி பண்ணுவியோ தெரியாது. எனக்கு நீ இப்போ செஞ்சு கொடுத்துதான் ஆகணும். எனக்காக நீ செய்வியா மாட்டியா? அண்ணே, அன்னிக்கிட்ட கருவாட்டு குழம்பு வச்சு கொடு, இறால் வறுத்து கொடுன்னு சொல்லி கேட்டா பரவாயில்ல. இப்படி திடுதுப்புன்னு இந்த மாதிரி கேக்கெல்லாம் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணுவாங்க? ஜானகி, எனக்கு இந்த கேக்க உன் கையால செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. செய் ஜானகி. நீங்க கேட்டு நான் என்னைக்காவது மாட்டேன்னு சொல்லுவேனா? ஆனா இதோட பக்குவம்லாம் எனக்கு தெரியாதே. பெரியம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. உங்களால முடியும், செய்யுங்க பெரியம்மா. ஆனா இந்த கேக்கு செய்ய ஒரு ஒரு ரேடியோ பெட்டி மாதிரி ஒரு இப்படி அடுப்பு இருக்குமே, அது இல்லையே. ஓவனா? அதுதான், அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லையே. சரி, நான் யோசிச்சு செய்றேன். யாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கிறது இல்ல. ஆனா எல்லாத்தையும் கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும்போது உன்னாலையும் கத்துக்க முடியும். இப்போ இந்த கேக்க பத்தி உனக்கு முன்ன பின்ன தெரியாது. இதுக்கு முன்னாடி நீ பார்த்தது கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனா இதோட பேர் என்னன்னு கூட உனக்கு தெரியாது. ஆனா நான் கேட்டதுக்காக ஆர்வத்துல நீயே போய் செஞ்ச இல்ல? அப்படிதான் எல்லாமே. எந்த வேலையும் நம்ம இஷ்டப்பட்டு செய்யணும். அப்பதான் அது மேல ஆர்வம் அதிகமாகும். உன்னால இந்த தலைவி பதவியில இருந்து சாதிக்க முடியும். அதுக்கு கொஞ்சம் தைரியமும் நிறைய கவனமும் வேணும். அவ்வளவுதான். இன்னொரு தடவை உன் வாயில இருந்து தலைவி பதவியில இருந்து விலக போறேன்னு சொல்லவே கூடாது. பெரியப்பா, இதுக்குதான் இந்த கேக்க செய்ய சொன்னீங்களா? ஆமா. என்ன ஜானகி, இந்த பதவியை விட்டுருவேன்னு இனி சொல்லுவியா? இல்லங்க, இனி நான் சொல்ல மாட்டேன். இப்ப எனக்கு தைரியம் வந்துருச்சு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன். கவனத்தோட இருந்து மக்களுக்கு நல்லது செய்வேன். தமிழ்வாணன் தம்பி, நீங்க யதார்த்தமா இங்க வந்தீங்க. ஆனா நீங்க வந்ததால ஒரு அருமையான கேக்க சாப்பிட முடிஞ்சது. ஜானகிய
பதவி விலக மாட்டேன்னு சொல்ல வச்ச ஒரு நல்லதும் நடந்திருக்கு. இந்த கட்டடம் சரியா இருக்கு, இந்த கட்டடத்துக்கான மீதி பணத்தை கான்ட்ராக்டர் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நீங்க எனக்கு ஒரு கடிதம் கொடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இது அத்தனையும் சரி பார்த்துட்டேன். அதனால இந்த பத்திரங்களை வச்சு கட்டடத்துக்கான பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க எனக்கு உங்க கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. அப்பதானே நாங்க பணத்தை கொடுக்க முடியும். இல்ல மேடம், நான் அப்படி ஒரு லெட்டரை ரெடி பண்ணிட்டு வரல மேடம். அதுக்கு என்ன, அதை இங்கேயே பண்ணிட்டா போச்சு. சரண்யா, சொல்லுங்க மேடம். இந்த இன்ஜினியர் கட்டடத்தை சரி பார்த்துட்டு எல்லாமே சரியா இருக்கு, அதனால கான்ட்ராக்டருக்கு மீதி தொகையை கொடுத்துடலாம் அப்படின்னு இவர் எழுதின மாதிரி ஒரு கடிதத்தை ரெடி பண்ணிடுங்க. சரியா? ஓகே மேடம். உங்க சீல் இருக்கா? மேடம் இருக்கு மேடம். சீல் போட்டு கையெழுத்து போட்டுருங்க. சரி, இந்தா இந்த பேப்பரோட மொத்த பேப்பரையும் ஃபைல்ல போட்டு ஓகே வச்சு. மேடம். இந்தா. சரிங்க மேடம். சரிங்க. அப்பாடி, ஒரு வழியா ஜானகி கிட்ட இருந்து பேமெண்ட்டை வாங்கிட்டேன். என்ஜினியர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கான பணம் உங்களை தேடி வந்து சேரும். நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம். அம்மா, கேண்டீன் கட்டட திறப்பு விழா அன்னைக்கு அந்த கட்டடமே இடிஞ்சு விழுன்னு சொன்னீங்களேம்மா? ஆமா, இடிஞ்சு விழும். புருஷன் முட்டாட்டி 2 பேரும் லஞ்சம் வாங்கினதுனால என்னால கட்டடத்தை தரமா கட்ட முடியலன்னு நீதான் அவங்களுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்கணும். சரிங்கம்மா. ஜானகி, ரகுராம் 2 பேரும் ஜெயிலுக்கு போறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ உன்னையும் கைது பண்ணுவாங்க. அப்போ உன்னை நான் எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருவேன். நீ ஒன்றும் பயப்படாத. என்னம்மா இது? அந்த கட்டடம் நல்லா இருக்குன்னு இன்ஜினியர் லெட்டர் கொடுத்துருக்கான். நாளைக்கு அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்தா அவனும் சேர்ந்துல உள்ள போவான். நாம கொடுத்த காசுக்கு தானே அவன் கையெழுத்து போட்டான். கையெழுத்து போட்டதுனால வர பிரச்சனையை அவன் தான் பாத்துக்கணும். எனக்கு ஜானகியும் ரகுராமும் ஜெயிலுக்கு போகணும், அவ்வளவுதான்.